திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகர் பகுதியில் கருணாநிதி என்பவர் அவருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் உள்ளது. இதில் வேதாரண்யம் அருகே உள்ள ஆயக்கரன்புலம் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்தி என்பவர் கடந்த 2014 முதல் 2017 வரை மேலாளராக பணியாற்றியுள்ளார். அவர் அப்போது சுமார் 42,21,607 ரூபாய் ரொக்கப்பணத்தை கையாடல் செய்தது தெரிய வந்துள்ளது. இது குறித்து திருவாரூர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கருணாநிதி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடி வந்தனர். இந்த நிலையில் காவல்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் வேதாரண்யத்தில் இருப்பதாக போலீசாருக்கு தெரிய வந்ததை தொடர்ந்து கார்த்தியை அதிரடியாக கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் மோசடி சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இது குறித்து பாதிக்கப்பட்ட கருணாநிதி என்பவரது மகன் மாதவக்கண்ணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்த போது, பண மோசடியில் ஈடுபட்ட கார்த்தி பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் இன்று போலீசார் கைது செய்தனர். அவர்களுக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் உடனடியாக தங்களது பணத்தை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். என் பேர் மாதவக்கண்ணன். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுக்காவில் அருணா பாஸ்கர் ஏஜென்சிஸ் அப்படிங்கிற இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் நடத்தி வரோம். 2017ஆம் ஆண்டு மேலாளராக பணிபுரிந்த வேதாரண்யம் தாலுக்கா ஆயக்கரம்பலம் 2வது சேர்த்தியை சேர்ந்த குலத்தோங்கன் அப்படிங்கிறவங்க மகன் கார்த்திங்கிறவங்க 42,21,000 ரூபா நம்ம பங்க்லேருந்து கையாடல் பண்ணாங்க. அதை வந்து திருவாரூர் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து அவங்க அதிரடி நடவடிக்கை எடுத்து அவங்களை கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கு மிக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி மிக விரைந்து எங்களுக்கு கையாடல் பண்ண பணத்தை மீட்டு கொடுத்தா மிக ரொம்ப நன்றியாக இருக்கும்.